ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 10 எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். சரியா? எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 10.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 3 பவர் -2 இதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 3 -2 இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏ பவர் -m இருக்குது அப்படின்னா அதை எப்படி மாற்றலான்னா 1/a/mன்னு மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றும்போது இங்கே எப்படி மாற்றலாம், 1/3/2. ஓகேவா? 1/3/2. ஸோ இது எப்படி ஆகும், 1/3² என்ன ஆகும், 9 ஆகும். ஓகேவா? அவ்வளோதான், இது அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி செகண்ட் கொஷின் பாருங்கள், -4/-2 -4/-2. ஸோ இதுவுமே இதே ஃபார்முலா தான். a/-m = 1/a/m. ஸோ இங்கே ஏங்கிறது -4, எம்ங்கிறது 2. ஸோ 1/ இந்த -4 மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். பவரில் இருக்க இந்த -2 தான் +2 மாறும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1/-4², அதாவது -4 × -4ன்னு அர்த்தம். அப்போது 1/4 × 4, 4 4s are 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1/16. ஓகேவா? இதேமாதிரி அடுத்த சம், தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் -5. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா இதில் மேலே கீழே ரெண்டுமே இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு 1/2 தான். சரியா? இதையும் நம்ம வந்து ஃபார்முலா படி எழுதும்போது ஏ வந்து 1/a/mன்னு மாறும்போது இது அப்படி ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 2/1 ஹோல் பவர் +5 ஆயிரும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம 1/1/2 அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஆக்சுவலாக ஃபார்முலா படி எழுதும்போது ஏ வந்து என்னது 1/2ங்கிறதுனால 1/1/2 ஹோல் பவர் -m வந்து +m மாறிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது ரெசிப்ரோக்கலாக எடுக்கலாம். ஏன்னா இது வந்து 1/something இருக்குது இல்லையா, இது வந்து மேலே போகும்போது 2/1 ஆயிரும். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். ஸோ 2/1 ஹோல் பவர் 5. ஸோ 2/5/1/5. 1 பவர் என்ன போட்டாலும் அதே 1 தான் வரப்போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 2/5. ஸோ 2 × 2 × 2 × 2 × 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 × 2 32. This is the answer. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். எவாலுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரே ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a/-m = 1/a/m. இதை ஃபாலோ பண்ணி இந்த 3 சம்மும் செஞ்சுருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.